இந்த வீட்டுக்குள்ளே எந்த காம்போ ஹிட் அடிச்சதோ இல்லையோ இந்த மெய்யழகன் காம்போ வந்து பயங்கரமான ஹிட்டை கொடுத்துச்சு. யார் அந்த மெய்யழகன்கள்? இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற 2 பேர், ஒன்று திவாகர், இன்னொன்று கானா வினோத். ஆரம்ப காலங்களில் கானா வினோத் வந்து திவாகர் கூட சேர்ந்து இயற்கையாக நேச்சுரலாக நிறைய இடங்கள் அவர் செய்த காமெடிகள், 2 பேருமே சேர்ந்து இவர் வந்து அவரை கலாய்க்கிறதும் அவர் வந்து இவரை கலாய்க்கிறதும், இவங்க 2 பேர் பார்த்துக்கிறதும், இவங்க 2 பேர் பேசிக்கிறதும், கலாச்சிட்டு அதுக்கப்புறமா இவங்க 2 பேர் ஒரே பெட்டில் தூங்குறது, வினோத் வந்து மசாஜ் பண்ணி விட்றது, தலையமைக்க விட்றது, ஜாதகம் பார்க்கறது, கையில் ராசி பலன் பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்குள்ளே வந்து அந்த ஒரு பயங்கரமான ஒரு காம்போ வந்து நடந்தது. சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு, பயங்கர வைரல். வெளியில் வந்து கார்டன் ஏரியாவில் இவங்க உட்காந்துக்கிட்டு 2 பேரும் ஆளுக்கு அவங்கவுங்க மூஞ்சை பார்த்துட்டு இருந்தது பயங்கரமான வைரல் ஆச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு இடத்துல அதை மென்ஷன் பண்ணியே சொன்னாப்புல, உங்கள் காம்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. திவாகர் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆள் வந்து தன்னை தான் ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருப்பான் எப்பயுமே. அப்போல்லாம் வந்து அப்படி தான் இருந்தாப்புல. நான் ரொம்ப பெரிய ஆள், எனக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த திவாகர் இந்த காம்போ நல்லா போகுதுன்னு சொன்ன உடனே அந்த காம்போ எனக்கு வேண்டாம், நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் யாரையும் வளர்த்து விட வேண்டிய எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து சொல்லிட்டாப்புல. என்னதான் திவாகர் வந்து விலகி போனாலும் நம்ம கானா வினோத் அண்ணன் தங்கமான நபர், அவரை போய் உரண்டை இழுத்தது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக வந்து புள்ளி பண்ணுறதும் உருவ கேலி பண்ணுறதும் பண்ணிக்கிட்டே இருந்தாப்புல. இப்படி பண்ண ஆரம்பித்த உடனே இந்த ஆமக்கார ஒதுங்கி இருக்கு, நிறைய இந்த என்னது கோழிக்கு வந்து மசாலா தடவின மாதிரி இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசினாப்புல. இப்படி பேசின உடனே திவாகர் வந்து எந்த டோனுக்கு போயிட்டார் அப்படின்னா, நீ என் காலில் கிடக்கிற செருப்புக்கு கூட சமம் இல்லாத ஒரு நபர், என்னது கரிச்சட்டியில் வலிச்சு சாப்பிட்ட பையன், அப்படி இப்படின்னு ரொம்ப தாழ்த்தி அவரை பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. வினோத்துக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காகவே இருந்துச்சு. என்னடா இந்த ஆள் வந்து நமக்கு சாதி ரீதியாக சில விஷயங்களை வந்து ப்ரொஃபஷனை வச்சு பேசுகிறாரு, கேஸ்ட் வச்சு பேசுகிறாரு. அந்த ரேஞ்சுக்கு இப்போ திவாகர் வந்து பயங்கரமான ஒரு கேஸ்டிஸ்ட், ஒரு பயங்கரமான ஒரு கேஸ்டிஸ்ட் மென்டாலிட்டி கொண்ட ஒரு நபர். அந்த ஆள் வந்து தன்னை சுப்பீரியராக நினச்சிக்கிட்டு மற்ற எல்லாருமே வந்து நமக்கு கீழே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர். ஒன்ஸ் வினோத் வந்து அதை வந்து பேச ஆரம்பிக்கும் போது திவாகர் வந்து கேஸ்ட் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. இப்படிலாம் பேசி என்ன ஆயிடுச்சுன்னா திவாகரை வெளியவே துரத்தி விட்டாங்க, போலா வெளில அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. ஸோ இது அப்போ நடந்துச்சு. திரும்ப ரீஎன்ட்ரி ஆகிறாங்க. ரீஎன்ட்ரி ஆகி திரும்ப வந்து இப்போ திவாகர் வந்திருக்காப்புல. திவாகர் வந்த உடனே திவாகர்கிட்ட ஒரு சேஞ்ச் இருக்கு. முன்னாடி இருந்த திவாகரை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற திவாகர் எவ்வளவோ தேவையில்லை. தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிறாப்புல, தற்பெருமை அடிச்சுக்கிறாப்புல. ஆனால் இந்த கேஸ்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசப்படலை. சரிங்களா? நீ தான், நான் வந்து பெரிய ஆள், நீ சின்ன ஆளுலாம் அவர் வந்து இப்போ வரைக்கும் பேசலை. இப்போ நான் இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் அந்த ஆள் வந்து அந்த ஆள் வாயில் வரலை. எல்லாரையும் சாருன்னு தான் மரியாதையாக பேசிக்கிட்டு இருக்காப்புல. வந்த உடனே எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. வெளியில் வந்து அந்த மெய்யழகன் காம்போலாம் கிடையாது, அப்படிலாம் வந்து ஒன்று கிடையாது. வினோத் வந்து இப்படிப்பட்ட நபர்னு வினோத்தை வந்து பயங்கரமாக பேசினாப்புல. வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க, அதை பண்ணாதீங்கன்னு பேசினாப்புல. வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே மாற்றி வந்து இந்த மெய்யழகன் காம்போ வந்து சூப்பராக இருக்குது சார், பயங்கரமாக இருந்துச்சு சார்னு சொல்லிட்டு பழைய ஃபார்முக்கு வந்து திவாகர் வராப்புல. என்ன இது வர லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு, என்னடா அமைதியாக இருக்கு, ஓகே பேசுகிறாப்புல. இப்போது என்னடான்னா, முன்னாடி திவாகர் எப்படி ஒரு ஸ்டேட்டில் இருந்தாரோ இப்போ அந்த ஸ்டேட்டுக்கு வினோத் வந்துட்டாரோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது பர்சனலாக. இப்போ நம்ம இதை பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், வினோத் தான் வந்து டைட்டில் வின் பண்ண போகிறாரு, அந்த காண்டில் பேசுகிறான். திவ்யா வந்து பரவாயில்ல ப்ரோ, நீ சொல்கிற மாதிரி வினோத்துக்கு வந்து டைட்டில் வின் பண்ணுற தகுதி இல்லை ப்ரோ, திவ்யாவுக்கு தான் ப்ரோ டைட்டில் வின் பண்ணுற தகுதி இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் பேசுவீங்க. அது எனக்கு மயிரில் கூட எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா எப்பயுமே நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் எதிர்பார்க்குறது வந்து ஒரு டைட்டில் வின்னிங் குவாலிட்டி வந்து ஒன்று இருக்கணும். ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு வந்து டைட்டில் வின்னராக ஆகணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில குவாலிட்டிஸ் வந்து இருக்கணும். சக மனுஷனை வந்து மதிக்க தெரியணும். முதல்ல சக மனுஷனை வந்து மதிக்க தெரியணும். இப்போது வினோத் அவர்கள் வந்து இப்போ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார் இல்லையா, திவாகர் வந்து இதுக்கு டிசர்விங்கான ஆள் தான். ஆனால் அது எங்கே பேசலாம் அப்படின்னா, வெளியில் போய் நீங்கள் பேசிக்கலாம், வீட்டுக்கு வெளில போய் பேசிக்கலாம். நீங்கள் டைட்டில் வின் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நிதானம் தேவை, பொறுமை தேவை. இப்போ
திவாகர் வந்து வாண்டடாக வினோத்துக்கிட்ட வந்து ஒரு வம்பு வலிக்கிறாரு அப்படின்னா வினோத் என்ன வேணாலும் பேசலாம். சும்மா இருக்கிற மனுஷனை போயிட்டு நீங்கள் நோண்டி நோண்டி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் போய் வார்த்தையை விட்டு நீங்கள் பேசும் பொழுது அது வந்து வேறு மாதிரி போகும். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் சொல்கிறேன். காலையில் ஒரு சம்பவம் நடக்குது, இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு காலையில் ஒரு சண்டை. தர்பீஸை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆள் வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த உடம்பை வந்து காட்டிக்கிட்டு தான் போவாப்புல. குளிக்க போகிறதுக்காக தர்பீஸ் வந்து போகிறாப்புல. அப்போ வந்து வினோத் வந்து என்ன சொல்கிறாருன்னா பேண்ட்டை ஏற்றி போடு அப்படின்னு சொல்கிறாப்புல. பட்டெக்ஸ் தெரியுது அப்படியே சொல்கிறாப்புல, பட்டெக்ஸ் தெரியுது, அசிங்கமாக இருக்குது, பேண்ட்டை ஏற்றி போடு. அந்த ஆளுக்கு வந்து பேண்ட் வந்து இடுப்பு தொப்பை இருக்குது அவருக்கு. ஸோ இடுப்பு கீழே தான் அவருக்கு வந்து பேண்ட் இருக்குது. இவர் சொல்கிற மாதிரி பட்டெக்ஸ்லாம் தெரியலை, ஆனால் இவர் சொல்கிறார் ஏற்றி போடுன்னு சொல்கிறார். சொல்லிட்டு போகும்போது இவர் வந்து என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா பொக்கவாயின்ட்டு போகிறாப்புல. யார் நம்ம டைட்டில் வின்னர் அண்ணன் வந்து பொக்கவாயின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. டைட்டில் வின் பண்ண போகிற ஒருத்தர் வந்து என்னெல்லாம் பேசுகிறாருன்னா நிறையா பேசுகிறாப்புல. இந்த மாதிரி அரோராவை வந்து பாட்டு பாடினது, இது வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது. நம்ம டெய்லியும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம், நம்ம வந்து பேசாமல் இல்லை, சொல்லிட்டு தான் இருக்கோம். நம்ம அது வந்து நம்ம வீடியோஸில் இருக்குது, ட்விட்டர்லேயும் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து இருக்குது. பார்க்க வேண்டியவங்க பார்த்துக்கலாம், தேடி பாருங்கள். இன்றைக்கி பொக்க வாயின்னு அவர் சொல்லிட்டு போனவொடனே திவாகர் என்ன சொல்கிறாரு, பண்ணி வாயின்னு சொல்கிறாப்புல. இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது யார்? வினோத். பொக்க வாயின்னு எதுக்கு சொல்லணும்? அவர் பண்ணி வாயின்னு சொல்கிறாப்புல. சொல்லிட்டு வெளில போன வினோத் வந்து என்ன சொல்கிறாப்புல, அங்கே பாருடா, அதாவது என்ன தான் இருக்கட்டுமே, திவாகர் எப்படிப்பட்ட ஆளாக வேணால் இருக்கட்டுமே, நம்மளோட தரத்தை குறைச்சிக்க கூடாது இல்லையா, நம்மளுடைய ஸ்டாண்டர்டை வந்து குறைச்சிக்க கூடாது இல்லையா. அவர் வந்து சாருன்னு கூப்பிட்றாரு, சாருன்னு தான் பேசுகிறாப்புல. இவர் வாடா போடான்னு இஷ்டத்துக்கு பேசுகிறாப்புல. டேய் அங்கே பாடுறா கரடி அப்படின்றாப்புல. யார? திவாகர் வந்து கரடி அப்படின்னு சொல்கிறாப்புல. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அறிவில்லாதவனே பேண்ட்டை தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரவீன் கிட்ட சொல்கிறாப்புல. எவ்வளோ கேமரா இருக்குது, பட்டெக்ஸ் தெரியுது அந்த ஆளுக்கு அப்படின்றாப்புல. அந்த அளவுக்கு வந்து அசிங்கமெல்லாம் தெரியலை. ஸோ நம்மால் வந்து அடுத்து சொன்னார் ஒரு வார்த்தை, பா இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆளுங்க ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பயங்கரமாக. இதுதான் டைட்டில் வின்னருடைய குவாலிட்டிஸ். இதெல்லாம் ஒரு டைட்டில் வின்னர் வந்து எப்படி பேசணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாரு, பின்னாடி பாரேன் குழந்தைகள் வந்து காசு சேர்க்குற உண்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. பா என்ன அழகாக பாடி ஷேமிங் பண்ணுறாருல. லிட்டரலாக திவாகரை வந்து அவர் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாரு. போயிட்டு பேண்ட்டை பிடிச்சி தூக்குறாரு. திவாகர்கிட்ட போயிட்டு பேண்ட்டை பிடிச்சி தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு போய் தூக்குறாப்புல. ரொம்ப அழகாக பாடி ஷேமிங் பண்ணுறாரு, ரொம்ப அழகாக ஹராஸ்மெண்ட் பண்ணுறாப்புல, ரொம்ப அழகாக வந்து புள்ளி பண்ணுறாப்புல. திவாகரை புள்ளி பண்ணுறாப்புல, சூப்பராக பண்ணுறாப்புல. இப்படித்தான் ஒரு டைட்டில் வின்னர் இருக்கணும், இப்படித்தான் ஒரு டைட்டில் வின்னர் வந்து இருக்கணும். டிசர்விங்கான டைட்டில் வின்னர் கானா வினோத்து தான், வேறு யாரும் அந்த டைட்டிலுக்கு டிசர்விங் கிடையாது. வினோத்துக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது. ஸோ வந்து பேண்ட்டை போய் தூக்கி விட்டது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒன்று பண்ணார், அதை விட ஹைலைட்டாக ஒன்று பண்ணாப்புல. ஒரு பப்பாளி பழத்தை எடுத்துகிட்டு வந்து, இப்போ திவாகரை சொரிஞ்சு விட்டால் திவாகர் என்னெல்லாம் பேசுவான்றது நமக்கு தெரியும். நம்மளுடைய மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு நம்ம இருந்துக்கணும். ஒரு பப்பாளி பழத்தை எடுத்துகிட்டு வந்து கேமரா திவாகர் முன்னாடி காமிச்சு ஜூஜு இந்தா ஜூஜு அப்படின்றாப்புல. அதாவது திவாகரை வந்து மாட்டை ஓட்டுற மாதிரி பப்பாளி பழத்தை கொண்டு வந்து மூஞ்சிக்கு முன்னாடி காட்டுறாப்புல. எவ்வளோ சூப்பர் இல்லை இதெல்லாம் வந்து எவ்வளோ பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. பயங்கரமாக வந்து நம்மால் வந்து போட்டு ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, புள்ளி பண்ணுறது சூப்பராக பண்ணுறாப்புல. இந்த மாதிரி தான் பண்ணணும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபயர் விடணும், இதுக்கெல்லாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணும். அந்த லெவலுக்கு ஒரு தங்கமான மனிதருங்க வினோத் வந்து, சூப்பரான ஒரு மனிதருங்க. சமுதாயத்துக்கு பல கருத்துக்கள் சொல்கிறார் இந்த விஜய் டிவி மூலமாக. ஒருத்தரை எப்படி புள்ளி பண்ணலாம், ஒருத்தரை எப்படி பாடி ஷேமிங் பண்ணலாம், ஒருத்தரை எந்த அளவுக்கு ஹராஸ்மெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து வெளியில் வந்து என்ன தெரியுமா பேசுவாங்க, ஏய் அண்ணன் சூப்பர்ரா, எப்படி பண்ணுறாரு பாரு அப்படின்னு வந்து வெளியில் ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயா விஜய் டிவி, நீங்கள் வந்து தேடி பொறுக்கி ஒரு தங்கத்தை வந்து எடுத்துருக்கிறீங்க. குப்பையில் இருந்து சர்ச் பண்ணி ஒரு தங்கத்தை எடுத்து வச்சுருக்கீங்க. அந்த தங்கத்துக்கு தூக்கி டைட்டிலை கொடுங்க, நல்லாயிருக்கும்.
உடனே தர்பீஸ் போயிட்டு கேமராவில் அதாவது தர்பீஸ் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாராம்மா, நம்ம பெஸ்ட்டு குவாலிட்டி வந்து இருக்கணும் ஒரு டைட்டில் வின்னருக்கு. சபரியை வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு. பெஸ்ட்டு குவாலிட்டி ஒரு டைட்டில் வின்னருக்கு இருக்கணும் தான், இருக்கக்கூடாதா? டைட்டில் வின்னருக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கணும்ல, அது இருக்கக்கூடாதா என்ன? அது சொல்லிட்டாரான். அவன் எப்படி சொல்லுவான்? அவர் சொன்னதும் வினோத் பேசுகிறதும் ஒன்றா? இப்போ வினோத்தை வந்து பழைய மாதிரி சாதி ரீதியாவோ இல்லை வந்து வேலையை வச்சோ திவாகர் பேசியிருந்தான் அப்படின்னா திவாகரை போட்டு அடிக்கிற முதல் நபராக நம்ம தான் இருப்போம். போட்டு அவனை புழகலாம், அவனை வந்து என்ன பண்ணாலும் தப்பு இல்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய திவாகர் வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அவனும் மாறியிருக்கான். சரிங்களா? அந்த சும்மா இருக்கிறவனை போயிட்டு இப்போ நீங்கள் சுரண்டி இந்த மாதிரி வந்து உருவக்கேலி பண்ணுறது, புள்ளி பண்ணுறது, ஹராஸ்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு நமக்கு. ஆனால் இது வினோத்தினுடைய ஃபேன்ஸ்க்கு கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா இது மாறிப்போச்சு. இப்போ இந்த கல்ச்சரே நமக்கு வந்து மாறிப்போச்சு. ஒருத்தனை வந்து கிண்டல் பண்ணுறதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம், பாடி ஷேமிங் பண்ணுறதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம், ஒருத்தனை வெட்டுறதை பார்த்தே நம்ம ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு வட இந்தியனை வெட்டினானுங்களா, அந்த வீடியோவில் எத்தனை பேர் வந்து அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரேஷனாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் நமக்கு ரசிக்கும்படி தான் இருக்கும். சூப்பரான ஒரு டைட்டில் வினரை விஜய் டிவி வந்து சீசன் 7 தேர்வு செஞ்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள் சேனலுக்கு, முதல்ல வாழ்த்துக்கள். இவரை பார்த்து பல பேரும் வந்து எப்படி புள்ளி பண்ணுவது, எப்படி வந்து சிரிச்சுக்கிட்டே ஹராஸ்மெண்ட் பண்ணுவது, எப்படி சிரிச்சுக்கிட்டே வந்து அப்யூஸ் பண்ணுவது எல்லாமே கற்றுப்பாங்க. ஒரு பெஸ்ட்டு ரோல் மாடலாக வந்து அண்ணன் வந்து இருக்க போகிறார் எல்லாருக்கும். ஸோ அதனால் அண்ணனை பார்த்து கற்றுக்கோங்க. எப்படியெல்லாம் பேசலாம், எப்படியெல்லாம் வந்து ஒருத்தனை வந்து உருவக்கேலி பண்ணலாம், எப்படியெல்லாம் ஒருத்தனை வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு புண்படுத்தலாம். இப்போ என்னதான் இருந்தாலும் திவாகரும் ஒரு மனுஷன் தானே, அவனுக்கும் அந்த ஆள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்காப்புல. இவ்வளோ பொறுமையாக திவாகர் இருந்து நான் பார்த்ததே இல்லை. வந்த ஒரு நாள்லாம் ரொம்ப அமைதியாக இருந்தாப்புல. இப்போ தான் அந்த ஆள் பேச ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இது காலையில் நடக்குது. இந்த மெய்யழகன் காம்போ நல்லாவே இல்லை. இதை வந்து வினோத் வந்து அவாய்ட் பண்ணுறது அவருக்கு நல்லது. இது ஃப்யூச்சர்லேயும் வாடா போடான்லாம் வந்து டேய் போடா, பிரவீனும் அதை தான் பண்ணுறாப்புல. தட்ஸ் நாட் நைஸ். இப்போ அவன் ஒரு குப்பைன்னா அந்த குப்பையிலே நம்ம போய் விழக்கூடாது. நம்ம வந்து வேணாம். சரி, நீங்கள் வெளியில் பேசுகிறது கூட பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே பண்ணுறது வந்து எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க உணரணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக நீங்கள் வந்து நான் நினைக்கிறது வந்து நீங்கள் நினைக்க மாட்டீங்க. பரவாயில்ல, பிரச்சனையே கிடையாது. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.